சைனாவில் வந்து சில பார்சல் வந்துருக்கு. எப்போ பாரு சைனா வாடான்னா அப்படி இல்லை, என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேவையான ஜாமான் தான் வரும், வேஸ்ட்டாக எதையும் வாங்க மாட்டோம். தேவையான ஜாமான் தான். ஜாமான்னா அது எக்யூப்மெண்ட்ஸ், அது இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், அன்பாக்ஸ் பண்ணுவோம். தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன இருக்குன்னு. மலிசாக இருக்கேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டக்குனு வாங்கிருக்கோம். உள்ளே கொலவரையோட மாட்டிருக்கோம். வேலை இது நம்ம என்ன அப்படி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும் இந்த ஜிக்கு. நிறைய ஜிக்கிங் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட இருக்குது ஜிக்கு இருக்குது, இருந்தாலும் நான் அதை வாங்குவோம். இந்த ஜிக்கு நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தேன். ஆன்லைனில் சீப்பாக போட்டுருந்துச்சு. 3 வெள்ளி அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. ஆமாம் 3 வெள்ளி தான் போட்டுருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன், அந்த செந்தில் டிசைன்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சைனாலேருந்து தான் வந்தது. நான் பார்த்தோன்னே எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. நல்லா இருக்கு, செம்மையாக. அதனால தான் இதை வாங்கினேன். இந்த ட்ரிபிளும் கழட்டிடணும், ஏன்னா இது போய் எங்கேயாவது மாட்டிக்குவாங்க. ஆல்ரெடி சிக்கும். அசஸ்ட்ரூப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. 13 நம்பர் சைஸ் நான் கொடுத்த காசுக்கு ஒருத்தர் நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நல்லா டிசைன் ஓகே தான் அது நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்னன்னா அடுத்தும் ஜிக்கு தான். வானவில் ஜிக்கு. அப்போ பாரு, வானவில் தானே எல்லாத்துலையும்னா இல்லை, இருக்கிறதுல அட்ராக்டிவான கலர்ஸில் அந்த ரெயின்போ கலர்ஸும் உண்டு. எந்த ஒரு டார்க்காக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே உள்ளவங்க அது மாதிரி தான் யூஸ் பண்ணி நான் பார்த்தேன். அதனால தான் நான் அதை வாங்கினேன். நிறைய பேர் இதுதான் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தானுங்க. கலங்கள்லாம் நல்லா தெரியும் இந்த மாதிரி. அதனால தான் எனக்கு அதுதான் இந்த மைக்ரோ ஜிக்கில் போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு புக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் பின்னாடி இருக்க ட்ரிபிள் புக்கு நான் கழட்டிடுவேன். 20 கிராம், ரெண்டுமே 20 கிராம் தான். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தான், ரெண்டுமே 20 கிராம் தான். இந்த பின்னாடி இருக்க ட்ரிபிள் புக்கை மட்டும் கழட்டிட்டு வேணா இன்னொரு அசிஸ்ட் புக்கை போட்டுக்கிட்டோம்னா பக்காவாக இருக்கும். நல்லா இருக்கும். நிஜமாக டிசைன் நல்லா கொடுத்த காசு விட கூடவே பண்ணியிருக்கானுங்க வேலைங்கிற மாதிரி. சில செல்லர் இது மாதிரி தான் சூப்பராக பண்ணுறானுங்க. ஆஃபரில் போகாது. எப்படி இருக்கிறாங்க இந்த ஜிக்கு. வெறும் 4 வெள்ளி 3 வெள்ளி தான். 3 வெள்ளினா 3 வெள்ளி நான் தெளிவு 3 வெள்ளி தான் இருக்கும். நான் அவ்வளோதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 3 வெள்ளினா நம்ம ஊர் காசுக்கு 60 ரூபா தான். 60 ரூபாய்க்கு ஒரு ட்ரிபிளுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்பிளிட்டருங்கு, முன்னாடி ஒரு அசிஸ்டுவுக்கு ஒரு ஜிக்கு 20 கிராம் ஜிக்கு 60 ரூபா. எப்படி வரும், நல்லா இருக்குல்ல. ஓகே, இதை வச்சுருவோம். இதுதான் நான் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் 60 எல்பிங்கும் கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும்னு நினச்சேன். இதெல்லாம் இவ்வளோ மெலிசாக இருக்குது. எத்தனை எல்பி இது? 40 எல்பி. 60 எல்பி இங்கே இருக்குது. என்னன்னு தெரியுதா? ஒயர் லீடர், ஸ்டீல் ஒயர் லீடர். அது இந்த பாரகுடா பிக்சர்லேருந்து பாரகுடா இருந்ததுக்கெலாம் பாரகுடாலாம் இன்னொரு ட்ரை பண்ணுறோன்னா
இந்த மாதிரி லீட்டர் கொடுக்குறது நல்லதுன்னு தான் இதை வாங்கினேன். எவ்வளோ யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுலேருந்து அதை நம்மளே நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். 60 எல்பியில் வந்துட்டு அதுவும் அந்த லீட்டர் லைன் கட்டாகிற லீட்டர் லைனே இல்லை, அது நல்ல ஒரு குளோரோ கார்பன் லீட்டர் டிஎஃப்சி லீட்ரு. அதை 60 எல்பியை கட் ஆகிடுச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு அதோட பல்லு தான் வெட்டியிருக்கணும். இல்லைன்னா அது எப்படி கட்டாகி லீட்டர் லைன் மட்டும் கட்டாகி பிச்சுக்கிட்டு போகுது. சரி, அது ஒரு நாள் லீட்டர் லைன் குவாலிட்டியாக கூட இல்லைன்னு வச்சுக்குவோம். அது அன்றைக்கி என்ன நடந்ததோ அது ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த தடவை பக்காவாக இருக்கணுமேன்னு தான் இதை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள். இதை வந்துட்டு இப்போ நம்ம அழகாக நம்மளுக்கு வேணுங்கிற இதில் நீளத்துக்கு எடுத்துகிட்டு, இது உங்களுக்கு தெரியும், நான் அதையும் இல்லாட்டி வீடியோ போடுறேன். இப்படி அந்த உள்ள சிவலை ஸ்னாப்பே அப்படி போட்டு இப்படி க்ரிம் பண்ணி இப்படி வச்சு இந்த பின்னாடி இருக்கிற அந்த கொலா க்ரிம் இந்த இதை உள்ள இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த அதுக்குள்ளே அழகாக அப்படி விட்டுட்டு ஒரு நசுக்கு விட்டணும், க்ரிம் பண்ணணும். நம்மளோட இதிலே இருக்கும், ஃபிஷ்ஷிங் பிளேயரில் இருக்கும் அந்த க்ரிம்மிங் டூல், இந்த நசுக்கிற இடம், அந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்த அழுத்தி விட்டோம்னா லாக் ஆகிக்கும் 2 பக்கம் தான். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். 7 ஸ்ட்ராண்ட் இருக்கும். நம்ம பிரைட் லைன் மாதிரி 8x பிரைட் மாதிரி இது 7. இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லைன், ஹை ஸ்ட்ரென்த், 60 LB, 10 மீட்ரு, 7 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஒயர், லைன் சர்ஃபேஸ் கவர் வித் நைலான். லைனை வந்து மேலெலாம் நைலானை வச்சு கவர் பண்ணியிருக்காங்களாம், ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. நம்ம கையை எதுவும் போடாமல், அது எதுக்குன்னு தெரில, ப்ரெஷன்ன்றதுக்காகவான்னு தெரில. அது அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது நான் ரொம்ப இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும்னு நினச்சேன். அப்போ இது ஒரு பாடம். சரி, ரொம்ப மெலிசாக ரொம்ப திக்னஸ் கூட இருந்துட போகுது, 60 ரொம்ப கூட இருந்துருமோன்னு நினச்சி தான் சரி 60 ஒன்று போட்டு 40 ஒன்று ஆகலை. 40 ரொம்ப மெலிசாக இருக்குது. வேணால் 40 வந்துட்டு 2 வேணால் முறுக்கி அப்படி வேணால் பண்ணலாம். 60 2 முறுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 60 போதும். இது இந்த அதாக கட்டாக்கிற போது இதோட நம்ம போட்டோம்னா வண்டியில் இருக்க பிரேக்கபிள் மாதிரி இருக்கும். 80 ஆனால் சரியாக இருக்கும். அப்படின்னு நம்ம இது சீப் தான், இதுவும் நான் இதோட விலையும் கொடுக்குறேன். அதனால தான் இது லேட் ஆகிடுச்சு. நான் இதை போட்டது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆகிருக்கும். ரொம்ப லேட்டாக தான் இது வந்துச்சு. ஆனால் இதில் இப்போ 80 சரியாக இருக்கும். இப்படி வாங்கி தான் நானும் சைஸ் வித்தியாசம் வந்துக்கிறேன். இப்போ ரிவ்யூ போடுறவனுங்க நல்லா இது மாதிரி கையில் வச்சு இப்படி சைஸை காட்டி போட்ட மாட்டேங்கிறானுங்க. நான் இப்போ அந்த ஷாப்பி ஆப்பில் போய் நான் ரிவ்யூ போட்டேன்னா அதோட சைஸ் அப்படி எதையாவது வச்சு காமிச்சு இவ்வளோ மெலிசாக இருக்குது அப்படின்னு போடுவேன். அப்போ தான் அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க ஆர்டர் போடும்போது கரெக்டாக போடுவாங்க. கணக்கெலாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இது எந்த சைஸுன்னு. நம்ம அது கன்ஃபியூஷன். நம்ம என்ன தான் இதில் லைன்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தாலும் அவனும் செல்லருக்கும் இருக்குது, நம்ம எதையாவது போட்டு வைப்பான். ஓகே தான், இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. நான் அப்புறமா ஒரு வீடியோவில் இதெல்லாம் எப்படி அழகாக நான் க்ரிம் பண்ணி எப்படி அதை ரெடி பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ. இதுதான் இப்போ இதுதான் இதுக்காக தான் வாங்கியிருக்கேன். லீட்டர் லைன் 2 ஸ்டீல் ஒயர், லீட்டர் லைன் 2, 60 LB 1, 40 LB 1, 2 வந்து ஜிக்கு, 2 ஜிக்கு வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல அது. இதுவும் செம்ம, இதுவும் செம்ம. 60 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்து. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.